இந்த பேமெண்ட் வச்சு நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இல்ல மேடம் அது நாங்க ஜிபே பண்ண சொல்றீங்க. இல்ல எனக்கு ஜிபே வரல, போன் பே வரல, எந்த மெசேஜுமே வரல. எப்போ வரும்னு சொல்லிருங்க மேம். வரலீங்களா? இல்ல வரல மேம். இல்ல அது மேம் கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 months ஆகுது. இன்னும் நீங்க மேக்கப் சார்ஜ் வந்து உங்களுக்கே தெரியும். புரியுது மேம். நான் வந்து உங்களுக்கு தான் மேக்கப் போடலாம்னு வந்தேன். உங்க சித்தி எத்தனாவது ஆளு? 21வது ஆளு. அது மேக்கப் மறுவீடு போயிட்டு வரதுனா பரவாயில்ல, மூஞ்சி கழுவுனா மேக்கப் இது என்ன மேக்கப்? சார் மூஞ்சி கழுவுனா மேக்கப் போகணும் சார். நான் பச்சையா குத்தி விடுறேன். அப்படியே மூஞ்சில டாட்டூ போடுறேன். இல்ல நீங்க மேக்கப் சரியா போடல, நீங்க போட்டது மேக்கப் போடல. சரி சார் ஓகே. நான் வந்து இல்ல எனக்கு புரியுது நீங்க எங்க வர்றீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நீங்க பேமெண்ட் கொடுக்க வேணாம். இது வந்து நான் ஏதோ ஒரு கோயில் செவத்துக்கு வெள்ளை அடிச்ச கணக்குல நான் தர்மத்துக்கு பண்ணேன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு போறோம். ஆனா உங்க குடும்பம் வந்து நாசமா தான் போகும். உங்க குடும்பம் விளங்குறதுக்கு இல்ல நான் சொல்றேன். உன் பொண்டாட்டி அடுத்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வர்றதுக்குள்ள எவன் கூடயாச்சும் ஓடி பார்த்த வேற மாதிரி வந்து பார்த்து என்ன அசிமா வரும்டா. உனக்கு எல்லாம் என்னடா மரியாதை? போடுறேன் நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? போடுறேன் போடல. உன் பொண்டாட்டி அவங்க கூட ஓடுறது கன்ஃபார்ம். நானே யாராச்சும் ஆள் செட் பண்ணி உன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணி உன்னை விட்டு ஓட வைக்க என் பேரை மாத்திக்கிறேன்டா. நீ காசை ஒழுங்கா போட்டுருங்க. இல்லைன்னா சார் வேற மாதிரி ஆயிரும். ஒரு செகண்ட் உங்க ஒய்ஃப்ட்ட கொடுங்க. ஹலோ மேடம் உங்க சித்தி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அவளுக்குலாம் அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிருங்க. அவளாம் நாசமா தான் போயிருவா. போட்டு தள்ளல. இருங்க நான் பேசுறேன். வீட்டு அட்ரஸ் கொடுங்க எனக்கு.